அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பார் இளங்கோ. மத்திய அரசு கொண்டு வந்த எஸ்ஐஆர் என்ற கண்ணிக்குள்ளே மாட்டிக்கொண்டு தலையை பீத்து கொண்டிருக்கின்றனர் தமிழ் மக்கள். எப்படி? தேவையில்லாத 1000 கேள்விகளை கேட்டு பாமர மக்களை திணறடிக்கின்றது எஸ்ஐஆர். தேர்தல் ஆணையர் என்னும் தலையாட்டி பொம்மையால் வந்த வினை அல்லவா இது? ஒப்ஸ்கூரும் பெர் ஒப்ஸ்கூரியோஸ் என்பர் லத்தீன் மொழியிலே. அதாவது ஏற்கனவே சிக்கலாக இருக்கின்ற ஒன்றை மேலும் சிக்கலாக்கி விடுவது. adding confusion rather than understanding. இது தெரியாமல் எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு தொடுத்திருக்கின்றார் எம்பெருமானார் எடப்பாடியார். கட்கம் இழந்த எடப்பாடியாரே, வெட்கமில்லை, உள்ளதும் போச்சே நுள்ளைக்கண்ணா என்று ஆகிவிடாதீர். பழமொழி ஒன்று உண்டு தமிழ்நாட்டிலே, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக. இதன் உண்மை பொருள் என்ன தெரியுமா? அரசன் என்பது அரசன் அல்ல, அரச மரம். அதாவது அக்காலத்திலே சிறிது காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தாலே போதும் அவசர புத்திக்காரி என்ன செய்வாள்? இனி கணவனை நம்பி பயனில்லை என்று அரச மரத்தை சுற்றுவாள். ஆனால் பைபிளில் காண்பது என்ன? பல காலம் பிள்ளை இல்லாதவளும் கூட கடவுளையே நம்பி கணவனையே பற்றியிருந்தாள். உதாரணம், சாரா, ரெபேக்கா, ராக்கேல், அன்னா, சுனாமித்தாள், மனோவா மனைவி போன்றோர். ஆண்டவன் அருளால் அவர்களுக்கு பிள்ளை பிறந்ததா இல்லையா? அரச மரத்தை சுற்றி வந்ததால் அல்ல, ஆண்டவனை நம்பியதால். எம்பெருமானே எடப்பாடியாரே, உம்மை சுமங்கலி என்று கற்பனை பண்ணிக்கொண்டு கூறுகிறோம். நீர் நம்பியிருக்க வேண்டியது தமிழ் மக்கள் என்னும் கணவனைத்தான், அரச மரத்தை அல்ல. அரச மரத்தை நம்பி ஏமாறாதீர், திரிசங்கு சொர்க்கத்திலே மாட்டிக்கொள்ளாதீர்.